ஹாய் ஆல், இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு தான். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி போட்டு வேக வச்சிட்டோம்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா சூப்பரான என்னோடய ஸ்டைலில் புளிக்குழம்பு வந்து ரெடி. இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கீரை துவரல் தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கீரைகளையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய், வரமிளகாய், பூண்டு, சீரகம் இதெல்லாத்தையும் நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு வெந்தக்கீரையில் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான அரைக்கீரை துவரல் வந்து ரெடி ஆகிடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் தான் நான் கொடுத்துருந்தேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து கேரட்டும் டேட்ஸும் வந்து வச்சு கொடுத்துருந்தேன். குழந்தைங்களாம் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரால் மீன் கிடச்சிருந்தேன். அதெல்லாம் வாஷ் பண்ணி பேக் பண்ணி வச்சுருந்தேன். குழந்தைங்க ஈவினிங் வந்தோடனே ஸ்நாக்ஸ்க்கு ஃபிஷ் தான் ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். நைட்டு வந்து மீன் குழம்பு வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.